அடர்ந்து உயர்ந்திருக்கக்கூடிய மரங்கள். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு இன்று வந்திருக்கின்றோம். கொல்லிமலையில் அமைதியாக ஒரு கம்ப்யூட்டர் லேர்னிங் புரட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் இந்த காணொளி உங்களுக்கு விருந்தாக படைக்க இருக்கிறது. ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் செல்ல இயலவில்லை என்றால் பள்ளிக்கூடம் அந்த குழந்தையிடம் செல்ல வேண்டும். சுவாமி விவேகானந்தர். அரசு உயர்நிலைப்பள்ளி சேப்பம்குளம் பட்டிக்கு பக்கத்தில் இந்த ஒரு அமைதியான கணினி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏகல் கம்ப்யூட்டர் லேப், அதாவது ஏகல் அபியான் என்ற ஒரு தன்னார்வ அமைப்பு பேருந்தில் கணினிகளை வைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் ஊர் மக்களுக்கும் கம்ப்யூட்டர் பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நாம் இன்று காணவிருக்கின்றோம். ஏகல் ஆன் வீல்ஸ், ஏகல் கம்ப்யூட்டர் லேப். இந்த பேருந்தில் உள்ளே இருக்கைகள் அனைத்தும் கம்ப்யூட்டர் மயமாக மாற்றப்பட்டு அதில் பள்ளி மாணவர்கள் கணினியை 5 மணிக்கு மேல் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பேருந்து ஒரு மாதம் ஒரு ஊருக்கு, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு சென்றுவிட்டு அடுத்த ஊருக்கு சென்றுவிடும். மாணவர்களுக்கும் மக்களுக்கும் கணினியில் பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு கணினி ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பேருந்தை இயக்குவதற்கு ஒரு ஓட்டுநரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என் பேர் அகிலா. நாங்கள் எங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா எங்கள் கொல்லிமலையில் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கொல்லிமலையில் தான். இப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏகல் கிராமோத்தன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு மூலிமா இந்த ஏகல் அண்ட் வில் பஸ் கொல்லிமலைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ இந்த பஸ்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஒவ்வொரு வில்லேஜாக போய் சொல்லி கொடுக்கணும். எதுக்காகனா வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஒரு 4 வருஷமாக ஒவ்வொரு ஊராக போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும் சேர்த்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட். அவங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுலேருந்து கடைசியாக ஆஃப் பண்ணுற வரைக்கும் A to Z சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அவங்க படித்தவங்க தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க 10th படிச்சிருக்கலாம், 8th கூட படிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க யார் வேணாலும் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். டெய்லி பார்த்திங்கன்னா நாங்கள் 2 வில்லேஜ் போவோம். ஒரு வில்லேஜுக்கு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு வில்லேஜ் முடித்தோம் அப்படின்னா அடுத்த வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்ததில் இது வரைக்கும் ஒரு 550 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். அதில் ஸ்கூலுக்கு, அதுக்கப்புறம் யூனியன் ஆஃபீஸ்க்கு, இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி எங்ககிட்ட கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டவங்க டீச்சராகவோ இல்லை அங்கே இருக்கிற அலுவலக பணியாளராகவோ போயிட்டுருக்குறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. அதனால் இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இதை ஏகல் கிராமோத்தன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு மூலிமா எங்களுக்கு இந்த பஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த பணியை எங்களோட வேலையாக இல்லாமல் எங்களோட சமூக சேவையாகவும் எங்களுக்கு எல்லாமுமா இருந்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது காரணம் என்னோட மக்கள், எங்கள் ஊரில் இருக்க ஒவ்வொரு மக்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. எங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணாக வீட்டில் எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கணும். இப்போ ஒரு மொபைல் கடை வைக்கிறதுக்கோ இல்லை அடுத்தது அவங்க இப்போ ஆன்லைன் மூலியமாகவே எல்லாமே வந்துருச்சு, அதை அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது இவங்க ஒரு மாதம் கோர்ஸ் முடிஞ்சோடனே இவங்களுக்கு எதனாச்சும் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா? ஆமாங்க சார். இவங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு எல்லாருக்கும் சேர்த்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். ஓகே. ஒரு அருமையான முயற்சி. ஒரு கொல்லிமலையில் பெரிய
ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த கற்றலில் ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க சொல்கிறதில் எங்கள் ஊர் மக்களுக்கு நாங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும், நாங்கள் தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். நன்றி. ஜப்பானில் பயன்படுத்தப்படாத ரயில் கோச்சுகளில் டொமோய் என்ற ஒரு பள்ளிக்கூடம் நடந்து வந்தது, மிகச்சிறப்பாக நடந்து வந்தது. தற்போது ஏகல் ஃபவுண்டேஷன் மூலமாக பேருந்தில் ஒரு கணினி பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான கணினி சார்ந்த பயிற்சிகளை இந்நிறுவனம் ஏகல் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறது. மாணவர்கள் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாலையில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயிற்சியை அகிலா அவர்கள் திறம்பட கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பேருந்து ஓட்டுநரும் அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பேருந்தினுடைய முன்புறம் அனைத்து குழந்தைகளுக்கும் தெரியும் மாதிரி ஒரு டெமோ ஸ்க்ரீன் இருக்குது. ஒவ்வொரு சீட்டுலேயும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து மாணவர்கள் கம்ப்யூட்டரை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று இந்த சேப்பங்குளம்பட்டியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் படித்து முடித்த பெண்களும் கணினியை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கணினி கற்றலை பற்றி மாணவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கூறுகிறார்கள். எப்படி பெயிண்ட் பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பிரிண்ட் எடுக்கிறது இது மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. கட் காப்பி பேஸ்ட் எப்படி எடுக்கிறது, சார் எப்படி மவுஸில் யூஸ் பண்ணுறது. சூப்பர் சூப்பர். கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமாங்க சார். அருமை அருமை. மகிழ்ச்சியாக இருக்கா? நிறைய கற்றுக்கிட்டீங்களா? நிறைய கற்றுக்கிட்டோங்க சார். ஓகே, உட்காருங்க உட்காருங்க. ஃபைலில் போய் எப்படி சேவ் பண்ணணும், டெலீட் பண்ணுறது எப்படி, ஒரு வாட்டி டெலீட் பண்ணுறதுனா எப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, ரொம்ப விரும்பி கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. மவுஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீபோர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி ஃபைல் உள்ள போய் சேவ் பண்ணணும். ஓகே, எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பர். வேர்டில் போய் எப்படி பேராகிராஃப்லாம் டைப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி கம்ப்யூட்டருக்குள்ளே போகணும், டைப் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, டெலிட் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. படித்த மக்கள் இப்பொழுது அவங்களும் இது எடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூம் ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃப்ல ஒரு 4 வார்த்தை வருதுன்னு சொன்னாக்கா அந்த 4 வார்த்தையும் ஒரே டைம்ல எப்படி அதை மாற்றணும், நம்ம கரெக்ஷன் இருந்தால் எப்படி மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏமா இப்போ நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஏன் நினச்சிங்க? என்ன அனுபவத்தால் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய அனுபவம் இருக்குங்க ஜீன. நிறைய இடத்துக்கு கேட்டிருக்காங்க, வேலைக்கு கேட்டாங்க. இந்த கம்ப்யூட்டர் கற்றுக்க முடியாதனால நாங்க போக முடியல. அப்புறம் வேற இடத்துல நாங்க ஃபீஸ் கட்டி எங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மணிகண்டன். நான் இயக்கத்தில் வேலை செய்கிறேன். இந்த இயக்கத்தில் ஊராக இந்த கிராமத்தில் நான் டிரைவிங் பண்ணுறதுனால நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இது டெய்லியும் கரண்ட் இல்லைனாலும் சோலார் இருக்கிறதுனால ரொம்ப மக்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல வசதியாக இருக்குது. சோலார் ப்ராப்ளம்னா இதோட நான் சரி பண்ணி இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மாணவர்களுக்கு நல்லது செய்து வருகிறேன். நன்றி. டிரைவர் திரு மணிகண்டன் சார் அவர்களும் இந்த ஒரு மிகச்சிறந்த திட்டத்தில் பங்கெடுத்து அவரும் ஆர்வமுடன் இந்த பேருந்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. சோலாரில் எல்லா விஷயம், அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக சார் வந்து அதை பராமரித்து மெயின்டைன் பண்ணுறதுல சாரோட இது வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்குது, கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பாக இருக்குது. நாம் அனைவரும் சேர்ந்து மணிகண்டன் சாருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி.